தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்தாலும் சரி, ஆனால் இந்த பாட்டிலை பொறுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. முழு பாட்டில் கிடக்குது, என்னன்னு தெரியலையே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, யாரோ கார்லேருந்து வராங்க, யாருன்னு தெரியலையே. நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாமா? சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார். என்ன சார் காரில் வந்தீங்க, இந்த மாதிரி பாட்டு போடுறீங்க, என்ன விஷயம் சார் சொல்லுங்க. என்ன விஷயம் சார்? காரில் வந்தீங்க, ஏதோ ஏதோ சொசைட்டியை வந்து சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடைசியில் நீங்கள் வந்து பாட்டில் எடுக்கிறீங்க. வந்து பார்த்தா நீ வரப்பா இல்லப்பா, ஒரு நாளைக்கு 50 பாட்டில் போடுதுப்பா. எனக்கு நான் ஜாப்ல தான் இருக்கேன். அதனால 50 பாட்டில் போடுறதுனா 500 ரூபா கிடைக்கும். அப்படி 12,000 டியூ கட்டணும். மினிமம் எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைச்சா போதும். அதனால வந்து மாசம் எனக்கு ஒரு 15,000 மினிமம் கிடைச்சிடும். அது சண்டே அந்த ஃபெஸ்டிவல் டேஸ்ல கொஞ்சம் அதிகமா குடிப்பாங்க எல்லாரும். ஆமா, அதனால நிறைய பேர் கும்பலா வந்து குடிக்கும் போது நிறைய பாட்டில் சேகரிக்கலாம். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20K மேல கூட போகும் நேரத்துல. அதனால வந்து நான் என்ன பண்றதுன்னா, இதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு ஃப்ரீ டைம்ல ஒண்ணும் கிடையாது, ஒரு 2 hours ஒர்க் அவுட் பண்ணா போதும் ஒரு நாளைக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சிடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் காரணம் நான் போயிட்டு இருந்தேன். நீங்க எதெல்லாம் வந்தீங்க சார்? நான் நடந்து வந்தேன் சார். அதுதான், நீங்க நடந்து தான் போகணும். குடிக்கிறவங்க பூரா நடந்து தான் போகணும். பாட்டில் பொறுக்கிறவங்க நீங்க நல்லா போயிடலாம். ஐயோ, அப்ப நாளையில இருந்து நானும் பாட்டில் பொறுக்காம சார்? இதுக்கு ஏதாவது உங்க சங்கம் ஏதாவது இருக்கா? சங்கம்லாம் எதுவும் கிடையாது. பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியுமா, அடுத்தவனை ஏமாத்தாம, பொய் சொல்லாம, தப்பு பண்ணாம நான் ஒர்க் அவுட் தான் பண்றேன். எந்த ஒரு வேலையும் தப்பு கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். நீங்க நடந்து போறீங்கன்னா அது உங்களோட தப்பு. எனக்கு வேலை நான் பெருசா பாக்கல, பைக் வச்சிருந்தேன், இப்ப கார் வாங்கிட்டேன். 1 மந்த்துக்கு நீங்க எவ்வளவு சார் நீங்க வந்து டர்ன் அவுட் பண்றீங்க? 1 மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்னாங்களே, இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் இப்போ என்ன ஆகும், இப்ப ஜனவரி இது நியூ இயருக்கு குடிப்பீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வரும், மாட்டு பொங்கல் வரும், கரிநாள், திருநாள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபெஸ்டிவல் டேஸ். ஓகே. அடுத்தது தை மாசம் ஸ்டார்ட் ஆகும், கல்யாண நாள் வரும், காது குத்தி, எல்லாத்துக்கும் தான் நம்ம ஆளுங்க குடிக்கிறானுங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 30K கூட நான் பாத்துருவோம். ஓஹோ, அப்ப 30,000 பர் மந்த். எப்படி பார்த்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து போது நான் இதே போல நீங்க பாட்டில் பொறுக்கும் போது என்ன பாத்துக்குங்க. இனோவாவில் வந்து பாட்டில் எடுக்கணும்னு பாக்குறேன். ஆமா, இதுக்கப்புறம் நானும் வந்து பாட்டில் பொறுக்கலாம்னு ஆசைப்படுறேன் தலைவா. என்னோட விருப்பம், அது என்னவோ பாத்துக்குங்க. சரிங்க தலைவா. ரைட், பிசினஸ் கெடுக்காதீங்க. எனக்கு இது வந்து சரி புரியுது 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 ஈவினிங் டைம் தான் நிறைய பிசினஸ். புரியுது 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 புரியுது.